மணி இப்போ காலையில் 8:30 ஆகுது. வெளுப்பங்காலத்தில 4 மணிக்கு பெஞ்ச மழை. நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. ஆனால் வெளுப்பங்காலத்தில காற்றும் மழையும் பயங்கரமாக இருந்தது. இப்போ கேரளால மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு உறக்கமே இல்ல. நம்ம வீடு ஓட்டு வீடு. மரம் நெறைய இருக்குது. கொப்பு முறிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்திலே நான் உறங்கவே இல்ல. ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா உறங்கிட்டாங்க. ஆனா எனக்கு உறக்கமே வரல. மாங்கா விழுந்து இப்போ தான் கொஞ்சம் நெறைய ஓடு உடைஞ்சிருந்தது. ஹஸ்பண்ட் மாத்திருக்காங்க. ஆனாலுமே நம்ம வீடு ஒழுக தான் செய்யும். 3 மாசத்துக்கு இந்த கஷ்டம் தான். வீடு மொத்தமும் பாத்திரமா எடுத்து வச்சுருவேன் மழை வந்துருச்சுனாலே. ஒரு 6 மணிக்கு 6:30க்கு அப்புறமா தான் உறங்குனேன். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உறங்கிட்டேன். காலையில 7:30 ஆயிருச்சு எந்திக்கிறதுக்கு. எந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டே ஆப்ப மாவு வாங்கி வச்சுருந்தேன். ஆப்பமும் கிரீன் பீஸு குருமாவும் தான் வச்சுருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் டார்பல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததும் அதை போடணும். அதை போட்டால் கொஞ்சம் ஒழுகுறது கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். நான் இத்தனை வருஷமாக நாங்கள் எதுவுமே டார்பால் எதுவுமே போட மாட்டோம். மழை வந்ததுன்னா இதே கஷ்டம் தான். வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். பாத்திரமா எடுத்து வைப்பேன். மழை நின்னதுக்கப்புறமா தொடச்சிட்டு ஃபேனை போட்டு விட்டு காய வைப்பேன். இதுதான் நம்மளும் ஒரு சீக்கிரமாகவே நல்ல வீடு வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சொந்த வீடுங்கிறதுனால வேறு வீடு மாறவும் முடியாது நல்ல வீடு பார்த்து. ஸோ அதனால் 9:30 ஆயிடுச்சு காலையில். பிரேக்ஃபாஸ்ட்டையும் சூப்பராக முடிச்சாச்சு. ஒரு 9:30 10 மணிக்கு அப்புறமா தான் மீன்காரர் வருவார். மீனை வாங்கி சீக்கிரமாகவே மழைங்கிறதுனால சீக்கிரமாகவே சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துரணும். ஏன்னா மழைக்கில் அங்கேயும் நடக்கவும் முடியாது, பயமாக இருக்கும். அதனால தான்